நேராவது சீக்கிரம் வா. நான் காலேஜ் விட்டுட்டு போகணும். நேராயிட்டு வா. அபி சீக்கிரம் வா. சரி, பைக்ல ஏறிடுவல்ல? சரி, பார்த்து உட்காரணும். இங்க பாரு, காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு கரெக்டா 4-5 மணிக்கு நான் கூப்பிட வரேன். அது வரைக்கும் நீ அங்க நின்னா போதும். நீ தனியா இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா எப்ப வேணாலும் என் குடும்பத்தலத்துல இங்க இருப்பாங்க. நீ தனியா வந்தாலும் மாட்டிடக்கூடாது. நான் வரும்போது உன்னை கூட்டிட்டு வரேன். கையில காசெல்லாம் வச்சிருக்கியா? இரு, நான் கொஞ்சம் காசு தரேன். தேவையானதை வாங்கிக்க. மதியம் கேண்டீன்லயே சாப்பிட்டு. சரி, வா. ஜெயராஜத்தா, ஜெயராஜத்தா. ஐயோ, என் மாப்பிள்ள வராது. ஐயோ, காலையில வந்துட்டாரு. என்ன பண்ணு சீக்கிரம் வீட்டுக்கு வா, சீக்கிரம் வா. ஐயோ, பைக்குங்க நிக்கிறத பார்த்தா பைக் எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேப்பாரு. எல்லாத்தையும் மாத்தணும். சீக்கிரம் உள்ள வா. ரொம்ப பதறாரு. எதுக்கு? இங்க பாரு, என் மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த ரூமுக்கு வரமாட்டாரு. நீ இதை விட்டு வெளியில வந்துடாதே. அவரை நான் இப்படியே பேசி அனுப்பிட்டு வரேன். இதை விட்டு வெளியில வந்துடாத. சரியா? ஆமா, உன் செப்பல் எங்க கிடக்கு? சுத்தம். சரி, நான் போய் எடுத்து உள்ள கொண்டு போட்டுறேன். இங்க பாரு, ஒரு தும்மல் கூட தும்மிடாத. அவருக்கு பொம்பளைங்க வாசனை நல்லா தெரியும். ஆமா, பொம்பளைங்க 10 அடி தள்ளி நின்னாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு வாசனைய வச்சு. ஏன்னா எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப நேசிப்பாரு. ஆமா, சிரிக்காத, அதான் உண்மை. அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ எங்க நின்னாலும் கண்டுபிடிச்சிருவாரு. தயவு செய்து சொல்றேன், பூக்கு எல்லாம் வைக்கலையே, அதெல்லாம் மறந்துரு. இந்த வீட்டுல மறந்தும் வச்சிடாத. 10 நாள் கழிச்சுனாலும் என் மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவாரு. கூட ஒரு காக்கா பையன் வருவான், அவன் கூட கண்டுபிடிச்சிருவான். பாரு, பூ எல்லாம் வச்சிடாத. அத்தா, ஜெயராஜத்தா வந்துட்டாரு. எந்த சத்தம் போட்டுறாத. ஓகே 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 ஓகே. ஏதாவது படிக்கலாம் எடுத்து படிச்சுட்டு நான் சீக்கிரம் பேசி அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் போயிடலாம். ஸ்பீடா கூட்டு போயிடுறேன் காலேஜுக்கு. சரியா? நிறைய ஆம்பளைங்களை பார்த்துட்டு நல்ல ஆம்பளைங்களையும் சந்தேகப்பட வேண்டியிருக்கேன். அத்தா, ஜெயராஜத்தா, வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள காலையில இந்த மாதிரி இருக்குது? அதான் எங்க போகல நீங்க? நான் தான் உங்களை கேட்கணும். நீங்க டூட்டிக்கு போகல? இல்ல, இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்டுல லீவு. எல்லாரும் லீவா? ஏன், எதுக்கு? பொண்ணு தான் ஒய்ஃபுக்கு பிரசவலி வந்துட்டு. என்ன சொல்றீங்க? ஆமாத்தா, தேய்மொழிக்கு பிரசவலி வந்துட்டு நேரத்தே வந்திருக்குது. ஆனா ஈஸியா நார்மல் ஆயிரும்னு பார்த்தாங்க. ஆனா ரொம்ப சீரியஸா இருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாத்தா, நேரத்தே அவளுக்கு பிரசவலி வந்துட்டு நைட்டு வரைக்கும் நார்மல் ஆயிரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ரொம்ப சீரியஸா இருக்குது. என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லல. இல்லத்தா, ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே பரபரப்பா இருந்திருக்காங்க. யாரும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. நானும் அத்தான் டியூட்டிக்கு ஏன் வரலன்னு விக்கேதனை பார்த்து தான் வந்தேன். பார்த்தா விக்கேத்தாங்க அழுது இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்பதான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. சொல்ல போனா இன்னும் அக்கமாருக்கே விஷயம் தெரியாது. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தான் அங்க சீரியஸா இருக்கனால யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க எல்லாரும் ஓட்டமும் சட்டமா தான் இருக்காங்க. அக்கமாரு நார்மல் ஆயிரும், நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுட்டு போலான்ட்டு மெதுவா வீட்டுல இருந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு யாருக்குமே விஷயம் பரபரப்பா தெரியாது. இப்ப என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க தெரியலத்தா. இன்னும் 2 மணி நேரம் பாக்கலாம்னு சொல்லிருக்காங்க. பாக்கலாம்னா இப்ப அவளுக்கு ஆபரேஷனும் பண்ண முடியாதா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு. என்ன சொல்றீங்க? ஆமாத்தா, யாரும் இப்பெல்லாம் நினைச்சே பாக்கல. புனிதத்தான் நேத்து மயங்கினவர் தான் இன்னும் கண்ணை திறக்கல. ரத்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அப்படி ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்குது. ஆனா எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்றீங்க? தமிழக்காவுக்கும் தேன்மொழிக்கும் ஒரே ரத்தம். ஆனா இப்போ தமிழக்கா ரத்தம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு டெலிவரி இருக்குது. அதான் அப்புறம் டேனியல் அவன் கொடுத்துருக்க ரெடி ஆயிட்டான். ஆனா ஒருத்தங்கிட்ட மட்டும் வேண்டான்னு சொல்றாங்க. வேற எங்கேயாவது டக்குன்னு ஏற்பாடு பண்ணலாம்ல? அதான் தானே உங்களை பார்க்க வந்தேன். சீக்கிரம் வாங்க. பொண்ணு அதே ரத்தம் தானே? அதான் அவர் மயங்கி கிடக்காரு. அவர் எண்ணிக்கவே இல்ல. ஐயோ விக்கி,
விக்கியா தான் எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு. இவனுக்கு எப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் எனக்கு தெரியாது. தருணத்தை இப்ப கொடுக்க முடியாது. இப்ப ரோகிணி டெலிவரியோட அவர் தான் கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு டேனியல் ரத்தம் மட்டும் தான் பொருந்தது, வேற யார் ரத்தமும் பொருந்தல. ஐயோ, எனக்கும் வேற ரத்தம் வச்சுத, வேற யார் ரத்தம் கொடுப்பா? சரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அவன் பொண்ணு எழுப்ப வேண்டியதானே? இல்ல, அவர் மனதில் பலீனம் ஆயிட்டாரு. தேன்மொழியை அவரால் பார்க்க முடியல. அவரை இவன் ரத்தம் எடுத்தாலும் அவருக்கு சீரியஸ் ஆயிருந்தாங்க. அவர் தந்தி எடுக்க முடியாது. சரி, நான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்கத்தான். அங்க இப்போதைக்கு நான் மட்டும் தான் ஸ்டேஜ் நிக்க. எனக்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கை காலம் உதறுது. நான் அதனால பயத்துல உங்களை பார்க்க வந்தேன். இல்ல நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் ரெடி பண்ணிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க, பயப்படாதீங்க, போங்க போங்க. சரிங்க தான், சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்டு பாப்பா. அவளுக்கு ஏபி ரத்தம் தானே? யாரு யாரு யாரு? ஐயோ, இவருக்கு ஏதோ பிரச்சனை போடுக்க. சாரிம்மா, நாளைக்கு காலேஜுக்கு போலாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்போம். ரகு, நம்ம சேதுபதி இருக்கானே, அவனுக்கு ஏபி ரத்தம் தானே? அவன் இப்ப எங்க இருக்கான்? சென்னைக்கு கிளம்பிட்டானா? சரிடா, நம்ம குரூப்ல வேற யாராவது ஏபி பாசிட்டிவ் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் கேம்ப் போயிட்டாங்களா? இப்ப என்ன கேம்ப் போட்டிருக்காங்க? ஓ, சேம் காக்காவா? சரி, வேற யாராவது நம்ம குரூப்ல ஏபி இருக்காங்களா? ஐயோ, சரிடா, அப்படி யாராவது எனக்கு உடனே 5 நிமிஷத்துக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே? இப்ப என்ன பண்ண இப்ப என்ன பண்ண? வேற யாருக்கு? அழகி ஏபி தானே? சார், அழகி கார்டியன், நான் அழகிய சேர்த்தன. அவசரமா பேசணும் சார், ப்ளீஸ். ஓகே 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 சார், சீக்கிரம் 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 சீக்கிரம். லைன்ல வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அழகி அழகி, நான் ஜெயராஜ் பேசுறேன். நல்லா இருக்கேன். இல்ல இல்ல, நீ உடனே கிளம்பி வாய. இல்லடி, நீ கிளம்பி வாய. இல்லடி, நீ ஒரு மணி நேரத்துல கிளம்பி வா, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். பாரு, நீ ஒரு மணி நேரத்துல வர, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். சரி, நீ வீட்டுல இரு, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எனக்கு வேண்டிய பொண்ணு வந்துட்டு இருக்கா, நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன். ஐயோ பாவம், என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியல. ஆனா ரத்தம் தேவைப்படுது. எதுக்காக இருக்கும் என்னன்னு தெரியலையே. இந்த போல போன கூட எங்கோட நிப்பாட்டி இருக்குது. நம்ம உசிரியை நம்மளால காப்பாத்த முடியல. காப்பாத்த கையில வசதி இருந்து இப்ப காப்பாத்த முடியல. குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்கல. ஏண்டா, வீட்டுல கற்பனை பிள்ளைகள் சின்ன பிள்ளைலாம் இருக்குதே, நம்ம இப்படி குடிக்காம மனிதனுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? டெலிவரிக்கு 10 நாள் இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் 10 நாளைக்கு அப்புறம் குடிக்காம இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சிருக்கீங்க. அசிங்கமா இல்ல? உங்க கண்ணெதிரே ஒரு உசுரை காப்பாத்த முடியல. உங்களால முடிஞ்சு இப்ப காப்பாத்த முடியல. கேவலமா இல்ல? பாலா போன இந்த குடியினால தானே எங்க அப்பா பிறக்க போறாருன்னு எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்க. ஆனா அதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருந்திருக்கீங்களா என்ன? இப்போ உங்க அப்பா எப்படி காப்பாத்துவீங்க இப்படி குடிச்சிட்டு வந்தா? அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கெல்லாம்? கேட்டா நான் பாக்குற வேலை அப்படி. இதெல்லாம் ஒரு காரணம். அசிங்கமா இல்ல? எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி குடிக்க ஆரம்பிச்சா அப்படி பார்த்தா பொம்பளைங்க தான் நிறைய குடிக்கணும். பெருசா குடிக்கிறதுக்கு காரணம் அசிங்கமா இல்ல? என் மூஞ்சில முடிக்காதீங்க சொல்லிட்டேன். என்னடா இவ்வளவு ஒரு மோசமான வேலை பார்த்திருக்க? இப்ப ரத்தத்துக்கு எங்கடா போற? 24 நேரம் கழிச்சு வேணா நீங்க ரத்தம் கொடுக்கலாம். அது வரைக்கும் அவ உசுருக்கு போராடணும், அப்படிதானே? இப்ப மட்டும் நீங்க சரியா இருந்தா இன்னத்துக்கு அவ இவ்வளவு அவஸ்தை பண்ண அவசியம் இல்ல. சரி விடுங்க, அவரு தெரிஞ்சு குடிக்கல. தெரிஞ்சு குடிக்கலையா? வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. நம்ம உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். நம்ம உண்மையிலே குடும்பத்தை நேசிச்சா நாம எப்பவும் தயாரா இருக்கணும். வீட்டுல கர்ப்பிணி பொம்பளைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோ என்ன எப்பவும் செய்யறாரா? இப்படி வக்காட்டு வாங்க போய் தான் இந்த மாதிரி ஆட்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. சரிடா, அதுக்காக இப்ப திட்டினா என்ன சரியாக போதா என்ன? ஜெயராஜா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்,
அவர் ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. நம்ம கையில இருந்தும் இப்ப மத்தவங்கிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படிதானே? தப்புதான். சரி, அவர் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்போ போய் நல்ல மனசு உடைஞ்சு போய் இருக்கட்டும். இல்லம்மா, ஏற்கனவே அப்பா பிறக்க போறாருன்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு. இப்ப இப்படி சீரியஸா இருக்கணும்னு அவர் அதுலயே உடைஞ்சு போயிட்டாரு. இப்படி நம்மளாலையும் ஒரு காரணமாய் போச்சுன்னு அவர் வந்து போயிருக்காரு. விடுங்களேன். உங்க கூட தானே இந்த டேலண்ட் பையன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆகுது உங்க கூட சேர்ந்து எல்லாம் செய்யறானா? அதான் மன கட்டுப்பாடு. எத்தனை பேர் எப்படி நம்ம கூட இருந்தாலும் நாம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். அவன் தான் மனுஷன். சரிதான். ஆனா அவன் மனுஷன். அவன் கிட்ட இருந்து எவ்வளவு ரத்தத்தை தான் வாங்க முடியும்? தெய்வமே, தேன்மொழிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அந்த முகத்தை நான் பார்க்கணும். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த முகம், அந்த குணம் நான் பார்க்கணும். சரி வா, சீக்கிரம் வா. எங்க போறோம்? ஏன் சொன்னதான் வருவியா என்ன? நீங்க கூப்பிட்டாலும் நான் வரல. எனக்கு எக்ஸாம் இருக்குது அடுத்த வாரம். நான் வேற படிக்கணும். ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். இருந்துட்டு போயிரு. அதான் எதுக்குன்னு கேட்க. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் வா. எங்கன்னு சொல்லுங்க. ஏன் நான் எங்கன்னு சொன்னாதான் நீ வருவியா என்ன? அப்படி இல்ல, நீங்க அர்ஜென்ட் ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும், அதான் கேக்குறேன். தெரியுதுல்ல, சீக்கிரம் வா. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஏங்க யாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்லம்மா, அதான் பொண்ணுதல இருக்கல, பொண்ணுதலம்மா ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்தாச்சு. அப்படியா? சரி சரி சரி, வாங்க போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிருந்தா நான் குழந்தைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இல்ல, இப்ப தாய்க்கே பிரச்சனை. இப்ப தாய்க்கே பிரச்சனை. என்ன சொல்றீங்க? ஆமா, சீரியஸா இருக்கா. ரத்தம் தேவைப்படுது. அப்படியா? ரத்தத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எப்படி? அதான் அவசரத்துக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பையன், அந்த டேனியல் மாமா இருக்கான்ல, அவன் குடுக்கன்னு சொல்லிட்டான். சரி. இப்போ மத்த யாரும் குடுக்காத சூழ்நிலை இல்ல. ஐயோ, இப்போ என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஓ பாசிட்டிவ் தானே? ஆமா. நீ குடுக்கலாமா? என்னது? இல்ல, ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் யூனிட் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீ கொடுத்தனா டேனியல் கொடுக்கறதும் சரியாயிரும்னு சொன்னாங்க. வா, சீக்கிரம் வா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நீ வாலி புள்ள, உனக்கு இப்ப கொடுத்தாலும் ஒரே வாரத்துல ஊறிடும். இன்னொன்னு நீ கொடுக்கறது நல்லது தானே? வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேனியல் ரத்தத்தை கொஞ்சம் தான் எடுக்க முடியும். அவன் ஏற்கனவே என் தங்கச்சிக்கும் கொடுத்துருந்துருக்கான். இப்போ மறுபடியும் கொடுக்குறான். அவனால எவ்வளவு ரத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கான். எங்களுக்கு அந்த ரத்தம் இல்ல. பொண்ணுத்திர கண்டிஷன் கொடுக்க முடியாத கண்டிஷனு. அவனும் மயக்க நிலைக்கு போயிட்டான். இப்போ அவன்கிட்ட இருந்து எடுக்க முடியாதான். அதுக்கு அதுக்குன்னு கேட்காத. நேரம் ஆகுது, வா. வந்து கொஞ்சம் ரத்தம் கொடுத்தனா மத்த ஆபரேஷன்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நேரம் ஆகுது, சீக்கிரம் வா. அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இப்போ மறுபடியும் ரத்தம் எல்லாம் ஏத்துறாங்களா? சீக்கிரம் வா. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னால ரத்தம் கொடுக்க முடியாது. ஏன்? எதுக்கு? அந்த 3 நாளா? இல்ல. அப்படின்னா பிரச்சனை இல்ல. அது மாசத்துக்கு 3 நாள் தான் பிரச்சனை. வா. இல்லங்க. இங்க பாரு, நீ ரத்தம் கொடு. நம்ம வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நானே கொண்டு விட்டுட்டு வரேன். நல்லா ஹெல்த்தியா 2-3 நாளே சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சுன்னா சரியாயிரும். வா. அப்படி இல்ல, எனக்கு ரத்தம் கொடுக்கவே பயமா இருக்கு. பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே, அது ஈஸியா எடுத்துருவாங்க. வா. யப்பா, யம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன். யம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்லடி, அது ஈஸியா எடுத்துருவாங்கடி. யாராவது வாடி. நான் காய்ச்சலுக்கு ஊசி போடுறதுக்கே பயப்படுவேன். நீங்க என்ன அசால்ட்டா ரத்தம்? யப்பா, உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? நீங்க ஓடி கண்ணால பாத்தீங்களா? ஒரு வாட்டி ஊசி போட்டதுக்கே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு ஊசியை பார்த்தாலே பயம். இவங்க ஊசி போட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க. யம்மா, எனக்கு மயக்கமே வந்துரும். நான் செத்து போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உன் கூட இருக்கேன்டி. நேரம் இல்ல, வாடி. எதுக்கு தான் நீங்க சொல்லிருந்தா நான் வந்ததே மாட்டேன். போங்க. இங்க பாருங்க, அவங்க மேல எனக்கு பாசம் இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல என்னால ரத்தம் கொடுக்க முடியாது. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே தலை சுத்துது, படபடப்பா வந்துடும்.
இங்க பா, கோபம் தலைப்பிடாத. வா. என்ன விட்டுருங்க, நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க, நான் வர மாட்டேன். ஏய், அப்பெல்லாம் பண்ணாதடி, உன்னை நம்பிதாண்டி வந்திருக்க. ஏன் நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தான் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவீங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயம். நீங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவீங்க. அப்பெல்லாம் இல்லடி, கொடுமெல்லாம் படுத்தலடி. அங்க ஒரு உசுறு போராடிட்டு இருக்கு. இங்க பாரு, என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் வயிறு குட்டி இல்ல. இங்க பாருமா, ஒன்னும் இல்லடா. இங்க பாரு, அங்க ஒரு உசுறு போராடிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, அவளை காப்பாத்துறதான் வயிற்றுல இருக்க புள்ளைய காப்பாற்ற முடியும். அந்த புள்ளைய காப்பாத்துறது இங்க பல உசுறு உயிரோட இருக்கும். நிறைய உசுறு சம்பந்தப்பட்டிருக்குமா. இங்க பாரு, ப்ளீஸ்மா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உன் கூடயே இருப்பேன். ப்ளீஸ்மா, வாமா. நீங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துதீங்க. நீங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துதீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன கொடுமைப்படுத்துதீங்க. இது கொடுமை இல்லடி, புண்ணியம். சத்தியமா சொல்றேன், நீ கொடுக்க போற ரத்தத்தினால எத்தனை உசுறு வாழ போகுது தெரியுமா? வாடி வாடி, தங்கல்ல, வயிறல்ல, உன் கால வேணாலும் கெஞ்சி கேட்கிறேன்டி. வாடி, உன் கால வேணா விளையாட்டுமா, உன் கால வேணுனாலும் கேட்கிறேன்டி. வாடி, உனக்கு கெஞ்சி கேட்கிறேன்டி. வாடி. இல்லைங்க, நான் உனக்கு கொடுமெல்லாம் படுத்துலடி. உனக்கு புண்ணியமா போகும். வாடி. அப்புறம் உன் கால நானும் விழுந்து கேட்கிறேன். ப்ளீஸ், பாரு, அங்க உசுறு போராடிக்கிட்டு இருக்கு. வாடி. நீங்க வேற எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். உங்களுக்காக வாழனா கூட நான் வாழுவேன். ஆனா எனக்கு இது பயமா இருக்கு. நான் பெற உங்களை பாக்குறேன். ஜெயராஜா இப்போ வந்துருவாரு, பயப்படாம இருங்க. ஐயோ, சும்மா ஏன்டா உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சூப்பரசம் ஆகும், எதுவும் செய்யாதுன்னு சொன்னாங்களே. அப்படியெல்லாம் பேர் காலத்தை சொல்ல முடியாது. ஒன்னும் கணிக்க முடியாது. அதான் பேர் காலம். சும்மா இசத்துக்கு ஓடிட்டு இருக்காரு. இரு அமைதலா. ஐயோ, இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே. என்ன பண்ணன்னு தெரியலையே. சரி, ஹாஸ்பிட்டலுக்காக போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அழாதீங்க தான், எப்படி எல்லாமே இருக்க சொல்றீங்க? இன்னும் ரத்தமே கிடைக்கல. இல்ல, நான் ஸ்டேஷன் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கேன். போன் வந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பா ரத்தம் கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துக்கு சொல்லியிருக்கோம் தான். நிறைய பேர் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இனி பயப்படாதீங்க. சரிங்கம்மா, பயப்படாதீங்க. ரத்தம் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதுவும் பர்ஃபெக்டா பொருந்தது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆபரேஷனை ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, கிடைச்சிட்டு பர்ஃபெக்டா பொருந்தது. ஆபரேஷனை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபிக்ஸ் இல்ல. இந்த நேரம் ஆபரேஷன் பண்ணி நம்ம குழந்தைய எடுத்துட்டோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நார்மல் ஆறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, அதுக்கான டைம் கடந்து போச்சு. அதே எப்படி ரத்தம் ரெடியா கிடைச்சிரும், எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் கிடைக்காம போச்சுதே? அதான் எங்களுக்கும் தெரியல டாக்டர். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா அவங்க காணல. இப்படியே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த வந்துட்டோம்னு சொல்லியே யாருமே வரல டாக்டர். என்னன்னே தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது சரி இருக்க போதே. அது எப்படி? இந்த ரத்தம் ரெகுலரா கிடைக்கக்கூடிய ரத்தம் தான். அவ்வளோ ரேனான ரத்தம்லாம் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு தடங்களே? ஹாஸ்பிட்டல் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது. அதான் எங்களுக்கும் தெரியல டாக்டர். நிஜமா ஏதோ சரி இருக்குது. இப்படிலாம் ரத்தம் கிடைக்காமலாம் இருக்காது. அது என்னமோ எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்னு போன் அடிப்பாங்க. திரும்ப நாங்க போன் அடிச்சா அவங்க நாங்க வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்றாங்க. என்ன நடக்குன்னே தெரியல. வேற யாரு? ஆதிரா வேலையா தான் இருக்கும். வேற யாரு இருக்க போறா? சரி, நல்லவங்கள தெய்வம் கைவிட மாட்டாரு. அப்படிதான் எல்லா எதிர்ப்பையும் மீறி ஒருத்தங்க ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்க.
இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார் டாக்டர் அவங்க? வேண்டாமே, ஆபரேஷன் நல்லபடியா முடிட்டோம். ஒரு அதிகம் பிரச்சனை ஆயிடக்கூடாது. சரிதான், அதுவும் சரிதான். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் பொண்ணுத்திர சார் கிட்ட போய் இருங்க. அவர் பயங்கரமா கத்துறாரு. அவரு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் போறேன் டாக்டர். சரி. அவனுக்கு எதுவும் பண்ணாத. அளவு கடந்த அன்பு சில நேரம் பைத்தியமாக்கும். அப்படிதான். அளவுக்கு அதிக பாசம். பயந்துட்டாரு, வேற ஒண்ணு இல்ல. அவர் பயந்ததுல 2-3 காரணம் இருக்குது. தம்பிங்காரு, அவர்னா இவர் தானே. ஆமா, தம்பி வம்பா போயிடுவான், தம்பி ஏமாந்துருவான் அப்படின்னு ஒரு பக்கம் கதறுதாரு. இன்னொரு பக்கம் மனைவி. இப்படி 2 உசுரா நினைக்கிறவங்களையும் ஏமாத்திடுவோமோன்னு அவர் பயந்துட்டாரு. ஐயோ. சரிம்மா, நாங்க ஆபரேஷன் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப ஆசையை வெளிப்படுத்தாதீங்கன்னு. நீங்க எப்பவும் தேய்மொழி வைத்திருக்கிறது எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்லி சொல்லி நீங்க பொண்ணுத்தர மாமாக்கு பயத்தையே கொடுத்துட்டீங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படி சொன்னீங்க. அப்ப அவருக்கும் பாசம் வராதா? நீங்க அப்பா அப்பான்னு சொன்னவனே அவரும் அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இது வரைக்கும் வாழவும் இல்ல, ஆசைப்பட்டு தனக்குன்னு எதுவும் கேட்டதும் இல்ல. அதனாலதான் மாமா அவ்வளோ பயந்துருக்காரு. தம்பி முத ஆசைப்பட்டு கேட்டது தான் புள்ள. அப்பாவா நினைக்கிறான். அவனுக்கு எப்படியா இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அதுவே அவரை பலவீனமாக்கிட்டு. ஒரு பக்கம் தேன்மொழி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கனவு அவர் கையில கிடைச்சிருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயம். சரிம்மா, அந்த ரத்தம் கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. அம்மா அம்மா ரத்தம் கிடைச்சிட்டம்மா. ரத்தம் கொடுக்க ஒருத்தங்க வந்துட்டாங்க. அதனால இப்ப ஆபரேஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டு. என்ன சொல்றீங்க? எத்தனையோ தடங்கள், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வருவாங்க. ஆனா என்ன நடக்குமோ தெரியாது, அப்படியே போயிருவாங்க. அதனால 6 மணி நேரம் வேஸ்டா போச்சுது. ஆனா எல்லாத்தையும் மீறி ஒருத்தங்க ரத்தத்தை கொடுக்க வந்திருக்காங்க. இப்ப அவங்க ரத்தத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு அவங்க? எல்லாத்தையும் மீறி ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்களே, யாரு? டாக்டர் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் தடையாயி போச்சுது, இதுவும் தடையாயிடக்கூடாதுன்னு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இனி ஒன்னும் செய்யாதுன்னு சொன்னாரு. சரி, பொண்ணு தரப்பி இருக்கா? மாமா தான் ரொம்ப பயத்துல புத்தி பெதச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு. மாப்பிள்ளை பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா? அக்கா மாதிரி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. சரி, நீங்க இதுல நில்லுங்க. மெடிசன் ஏதாவது வந்துச்சுன்னா வாங்க வேண்டியது இருக்கும். சரி, நான் அங்க நிக்க. அம்மா அப்பாலாம் எங்க? ரோஹிணி பிள்ளைல பார்க்க போயிட்டாங்க. அம்மா, இன்னொருத்தவங்களும் ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்க. இனி பயப்படவே வேண்டாம். போதுமான அளவு ரத்தம் கிடைச்சிட்டு நீங்க தைரியமா இருங்க. தேங்க்ஸ் டாக்டர். இது யாரு? இது இப்போ ரத்தம் கொடுத்தது வந்தது. இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். நாம ரத்தத்துக்காக எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தோம். தேடி வந்து கொடுக்கறது யாரு? அண்ணா, அவ எப்படி இருக்கா? அண்ணா, நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. இன்னும் 2 மணி நேரத்துல கண்ணை திறந்துவா. அப்பா, இப்பதான் உசுரே வருதுப்பா. அவளுக்கு வேற எதுவும் செய்யலடா. இல்லண்ணே, நல்லாயிட்டா. தென்னரசு, அவன் நல்லதானடா இருந்தா, எப்படா இவ்வளவு சீரியஸ் ஆச்சதே? அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாடா, நார்மல் தான் ஆகும், நார்மல் தான் ஆகும்னு. எப்படிடா? அவ ஒரு டாக்டர், அவளுக்கு தெரியாதடா உடல்நிலை. அவ உறுதியா சொல்லலடா எனக்கு நார்மல் தான் ஆகும்னு. எப்படிடா? அவளுக்கு இன்னும் டெலிவரி டேட்டுக்கு 8 நாளைக்கு மேல இருக்குது. ஆமாடா, அதனால தான் தைரியமா இருந்தோம். நல்ல மருத்துவத்தை பத்தி தெரிஞ்ச யாரோ பிரசவ வலி வரக்குள்ள டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்கண்ணே. அதனாலதான் அவளுக்கு அதை தாங்க சக்தியா உடம்புல இல்ல. அதான் அவளுக்கு ஃபீஸ் வந்துட்டு. அதனால இவ்வளவு சீரியஸ் ஆக்கிட்டேன். நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாண்ணே, வலிக்கான எந்த அறிகுறியோ குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாம அவங்க ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படா? என்னதான் நடக்குறீங்க? என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனியா? நாங்க எல்லாமே கோயில தாண்டா நின்றுட்டு இருந்தோம். கோயில அங்க வேற யாராவது சந்திச்சீங்களா? இல்லடா, என் கண்ட்ரோல தாண்டா இருந்தா. நான் தாண்டா அவளை கொண்டுட்டே போனேன். அவ வித்தியாசமா கத்துன போதான் எனக்கு பயமே வந்தது. நார்மலா டெலிவரி வழியில கூட நான் பயந்துக்க மாட்டேன். அவ வித்தியாசமா கத்துனாடா. அம்மானே, உடனே வலி வரதுக்கான ஹெவி டோஸ் கொடுத்துருக்கு. எப்படா? நான் அந்த சாரு அண்ணன் எல்லாருமே நின்னோம். அண்ணா பொறுத்தவரை நல்லா யோசித்து பாரு.
நீ ஏதாவது சாப்பிட்டீங்களா வச்சீங்களா? இல்லடா, நான் வெளியில எடுத்து வாங்கி கொடுத்ததே இல்ல. வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு போனோம், அதோட சரி. இல்லையே, நான் சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருந்தேனே. அப்போ எப்படி நான் அந்த டோசனுக்குள்ள போச்சதே? ஏய், இந்த காலக்குனது யாருடா? டேவிக்கி, நீ நல்லதண்ட கண்காணிச்சிட்டு இருந்தா? இங்க பாரு நர்சி, சுத்தி நான் ஆளுக்கு வச்சிருந்தேன். அப்பெல்லாம் யாருமே இல்லையே. இவன் கோயிலுக்குள்ள கூட்டு போகும்போது கூட நான் என்ன வெளியில அடியெல்லாம் வச்சிருந்தேன். அப்பெல்லாம் யாரும் இல்லையே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா கோயிலுக்குள்ள ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களா? வாழைப்பழம் சாப்பிட்டா அண்ணே, அது மூலமா தான் ஏத்தி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டது 5 நிமிஷத்துலயே வலி வந்துடும். சரி, வாழைப்பழம் சாப்பிட்டு எவ்வளவு வலி இருந்தது? அவளுக்கு சாப்பிட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டா. சாப்பிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வலி வந்துட்டுடா. நான் கோயில் பழம் தானே சந்தோஷமா தான் அவளுக்கு கொடுத்த பிரசாதம் சொல்லி தான் கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போவீங்கன்னு தெரிஞ்சிருக்குதே, அங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சிருக்குதே. யாரா இருக்கும்? அண்ணே, அங்கதான் யாரும் ஏதோ வேலை பார்த்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கொண்டு போனவங்க சும்மா விட மாட்டேன்டா. உயிரையே எடுக்கிறளவுக்கு துணிஞ்சவங்க சும்மா விட மாட்டேன்டா. இப்பவுமே கோயில போய் கண்காணிச்சுட்டு வரேன். சரிண்ணே, போய் குழந்தைய பாருங்க. குழந்தை பிறந்துட்டா? சாரி, அதையும் மறந்துட்டேன். சாரி, குழந்தை பிறந்தாச்சு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. போய் குழந்தைய பாருங்க. அவன் இன்னும் 2 நிமிடத்துல கண்ணை திறந்துருவான். குழந்தை குழந்தை போன இப்ப எல்லாம் நார்மல் ஆயிட்டு. இப்ப ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா இருக்கா. சரியான நேரத்துல சரியான ரத்தம் கிடைச்சிருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் பாருங்க. அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். எப்படி ரத்தம் கிடைச்சது? சேம் ரத்தம், நல்ல இள ரத்தம். அதுக்கானே நல்ல ஆரோக்கியமான உடல்ல இருந்து கொடுத்தவங்க. அதனால அவளுக்கு சீக்கிரம் பர்ஃபெக்டா புரிஞ்சுட்டு கரெக்டா கொடுத்தாங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணே, அவங்க இப்ப கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க. வர போய் பாருங்க. ரத்தம் கொடுத்தது யாரு? நம்ம டேனியல் ஒண்ணு. வேற அப்புறம் இப்ப தேமொழியை காப்பாத்தினாரே ஒரு சாரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, தேவா சாரு. அப்பா 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 தேவா சார் தான். அவரும் கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து கொடுத்திருக்கான். காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆரோக்கியமான உடல்நிலை. அதனால டக்குன்னு பொந்திட்டு அந்த பொண்ணு நர்ஸ். சரி, அந்த பொண்ணு அங்கதான் படுத்திருக்கா. போய் பாருங்க. ஐயோ, சந்தோஷமா போங்கண்ணே. எவ்வளவு சந்தோஷமா என் பொண்ணாட்டிக்காவும் பிள்ளைக்காவும் காத்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு செய்தி சொன்னா எப்படா இருக்கும்? கோயிலுக்குள்ள வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. எப்படா? இப்போ உள்ள போய் பிள்ளை பாப்போண்ணே. அப்புறம் அவங்க கதையை முடிச்சுக்கலாம். சரிடா, வாங்கடா, பிள்ளை போய் பாப்போம். தேமொழி எங்க இருக்கா? என்ன, தேமொழி வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் தான் இல்ல, நான் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய பார்ப்பேன். இல்ல, குழந்தை பார்க்க ஆசையா இருக்கும்ல. இல்லடா, நான் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பேன். அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்ப்பேன். சரிண்ணே. பொண்ணு தர சந்தோஷமா இருடா. அதான் குழந்தையும் தாயும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டானே, பிறகு என்ன அல்லாம இரு. ரொம்ப நாள் காத்திருந்த குழந்தை போய் பார்க்கலாம்லடா? இல்ல, அவ இல்லாம நான் பார்க்க வரேன். நீங்களா போங்க, நீங்க போய் பாருங்கக்கா. நீ ஏன் பார்க்கல? நாங்க எப்படிடா பார்க்க முடியும்? இல்லக்கா, அவ இல்லாம என்னால குழந்தைய பார்க்க முடியாதுக்கா. தேவிக்கு, நீ போய் புள்ளைய பாருடா போ. இல்லக்கா, அவளை பார்த்தவற்ற மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தைய பார்ப்பேன். நான் மட்டும் குடிக்காம இருந்திருந்தா அவ 6 மணி நேரம் சித்திரத்தை பட்டிருக்கவே மாட்டான். இல்லக்கா, அவட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் பாத்துக்கிட்டேன்க்கா. ரத்தம் கொடுத்தது யாரு? அப்போ எல்லா எதிர்ப்பையும் மீறி ஒரு பொண்ணு ரத்தம் கொடுத்துருக்கான்னா யாரா இருக்கும்? தெரியலடா. அது சரிடா, ரத்தம் கொடுக்கறவங்க எல்லாம் யார்டா அனுப்பி விட்டுருக்கா? அக்கா, அது மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. அப்போதாக்கா இருக்குது. அக்கா, ரத்தம் கொடுக்குறவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வருவாங்கக்கா. அப்புறம் பார்த்தா சொல்லாம கொல்லாம ஓடி இருக்காங்க. அப்ப யாரும் மிரட்டி இருக்காங்க, அப்படித்தானே? அதையும் மீறி ஒரு பொண்ணு துணிச்சலா கொடுத்துருக்காளே. ஆமாடா. வாங்கடா, அந்த பிள்ளை வேணா பாத்துட்டு வருவான். ஏக்கா, அது லேடிஸ், நீ போய் அதை பாத்துட்டு வாங்க. சரிடா. யாரா இருக்கும்? அவ்வளவு துணிச்சலா தைரியமா போய் கொடுத்தது யாரா இருக்கும்? அத்தான், அது யாராத்தான் இருக்கும்? ரத்தம் கொடுக்க வரவங்க எல்லாம் மிரட்டினது யாராத்தான் இருக்கும்? ஆதிரக்கு அந்த தைரியம் பத்தாத, கொன்னு எரிஞ்சிருவோன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ரத்தம் கொடுக்கறவங்க எல்லாம் தடுத்தது யாருதான்? பொதுவாவே இந்த ரத்தம் கொடுக்கறவங்க தியாக மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. சத்தியமா யாருக்கும் பயந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களே பயந்து போயிருக்காங்க. ஆனா அதையும் மீறி ஒரு பொண்ணு ரத்தம் கொடுத்திருக்காளே, அது யாரா இருக்கும்? அக்காலாம் பார்க்க போயிருக்காங்கல்ல, பாப்போம். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, இதெல்லாம் பொண்ணுனது யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இல்லத்தான், இதை நம்ம சாதாரணமாவே விட முடியாது. இது சாதாரணமா விடக்கூடிய விஷயமும் இல்ல.
உன்னை நான் திரும்ப பார்த்துட்டேன். உன்னை நான் திரும்ப பார்த்துட்டேன். உன்னை நான் திரும்ப பார்த்துட்டேன். குழந்தை நல்லா இருக்குடா. ஆமாமா. டேய், என்ன பிள்ளைன்னு சொல்லவே இல்ல. என்ன குழந்தை? ஆம்பளை பையன் தான். ஆமா, அதுக்கு ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கான். டேய், நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பா தாண்டா பிறந்திருக்காரே. எனக்கு தகுதியே இல்லைக்கா. சரி விடுடா, நடந்து போச்சு. இந்தா ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கான். ஆம்பளை பையனா? அழகு போல படுத்திருக்கான் பாரு. அண்ணா, குழந்தை தூக்குண்ணா. குழந்தை அழுது பாரு. இல்ல, குழந்தைய முத விக்கிய வாங்கட்டும். விக்கி, இல்லைண்ணா, எனக்கு தகுதியே இல்லைண்ணா. எனக்கு தகுதியே இல்லைண்ணா. வாடா, வந்து புள்ளைய தூக்கு. நீதான் முத தூக்கணும். வா, என் புள்ளனே எனக்கே சொன்னவன் நீதானடா. வாடா, நீ அப்பான்னு ஆசைப்பட்டல. வா, வாடா, தூக்குடா. உன் கையால தூக்கு. அப்பா, அப்பா, நம்ம வீட்டு வாரிசுன அம்மா சொன்ன வாக்கு. ஆம்பளை பையன, ஆம்பளை பையனா? இந்தானே, நீனு வாங்கிக்க. வேண்டாம், நீ மொத்தம் கொடுத்துட்டா. என் தங்க புள்ள. அப்பாடா, அப்பா, என் தங்கம், என் வயிறம். என் புள்ள, என் வாரிசு, என் உசுரு. இந்த மண்ணுக்கு என் உசுறு வரவே கூடாது. என் வம்சம் என்னோட அழியணும்னு நினைச்சவங்க மத்தியில என் வம்சத்தை தலைக்கு வந்த என் மத வாரிசு, என் உசுரு, என் தங்கம், என் தங்கம். அம்மா, எனக்கு பையன் பிறந்துட்டாமா? ஆமாடா. என் பையமா? எனக்கும் புள்ள, என் புள்ள, என் புள்ள. ஆமாண்ணே, உன் புள்ளதான். டேய், அழகா இருக்கான்டா. எல்லாருக்கிட்டே போ. அப்பா, சித்தப்பா, அப்பாட்டி, அத்தை எல்லாரும் இருக்காங்க பாரு. எல்லாருக்கிட்டே போ. டேய் சிங்கப்பட்டி, அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. டேய், அப்பா பாரு, அப்பா, இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. பாப்பா, பாப்பா, மெதுவா பாப்போம்னே. இவனால ஏங்கி போய் கிடந்திருக்கான்ல. அழகு போல இருக்கான்னு. சேராச்சப்பா கிட்ட போ. ஏய், ஏய் குட்டி, பூமிக்கு வர்றதுக்கு என்ன பாடு? என்னடி சொல்லுவேன்? அவன் பேசட்டும் வாங்க. சரி, ஜெயரஜன புள்ளைய கொண்டுட்டு நம்ம போலாம். சரிங்கடா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா நீனா? நீங்க மயங்கிட்டீங்க அப்படித்தானே? அவ்வளவு பாசமா? உசுரடி, உசுர, உசுரடி, உசுரடி, உசுரடி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. நமக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்காங்க. விக்கி கிட்ட கொடுத்துட்டீங்களா? விக்கி கூப்பிடுங்க. விக்கி, சாரி. அது ஒப்பனா புள்ளைய வாங்கிட்டல. இனிமேல் அது உன் புள்ளதான். நீதான் பொறுப்பா பாத்துக்கணும். என் புள்ள நான் பாத்துக்கிறேன். சரி, நான் என்கிட்ட பேசிட்டு நான் போய் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். பாப்பா மேய்ச்சி அழுதுட்டு இருந்தா அம்மா அப்பா பார்க்கணும்னு நான் அவனை போய் கூட்டிட்டு வரேன். அவ சாப்பிட்டாளா? அதெல்லாம் வீட்டுல அன்னைக்கிலே எல்லாரும் வீட்டு இருக்காங்க, பொறுப்பா பாத்துக்கிட்டாங்க. அழகு அண்ணி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. என்னங்க, என்ன? கொஞ்ச நேரம் என்ன அப்படியே அணைச்சு வச்சுக்கிட்டீங்களா? நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிடி. ரொம்ப வலிக்குதாடி. பாரு, நான் ராமிசா தான் சொல்றேன். இனிமேல் வாழ்க்கையில உன்னை கஷ்டப்பட விடவே மாட்டேன். நீ பட்ட ஒட்டுமொத்த கஷ்டத்தை நான் இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டேன். இனிமேல் உன்னை கஷ்டப்பட விடவே மாட்டேன். என்னடி இப்படி புருஷன் கிடைச்சா
எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படலாம். நான் அரை மயக்கத்துல இருந்தாலும் நீங்க பட்ட பாடியை நான் பார்த்தேன். நான் எந்த அளவுக்கு வழியில துடிச்சனோ அதே அளவுக்கு நீங்களும் வழியில துடிச்சீங்க. நான் மயங்கினப்போ நீங்களும் மயங்கிட்டீங்க. இப்ப புரியுது உங்க காதல். நீங்க என்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கீங்கன்னு என்னால இப்போ உணர முடியுது. I love you. I love you. I love you. அந்த துணிச்சலான பொண்ணு யாருப்பா? அவ்வளவு மிரட்டி இருக்காங்க. மீறி வந்து ரத்தம் கொடுத்துட்டு போயிருக்கு. பொண்ணை சரியா பார்க்க முடியல. அக்கா வேற டீட்டெயில பூரா அக்கா வச்சுட்டாங்க. அக்காட்ட போய் நோண்டி நோண்டி கேட்கறதுக்கும் வெக்கமா இருக்குது. எதுக்கு இவன் கேட்கான்னு நினைப்பாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா டேனியல் பார்த்திருப்பான். அவன்கிட்ட போன் போட்டு கேட்போம். வேண்டாம், அவன் இப்ப டயர்டா இருப்பான். யாரா இருக்கும் அந்த பொண்ணு? நான் சைட்ல பார்த்தேனே, சின்ன பொண்ணா இருந்துச்சு. எப்படி அந்த பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலே? ஐயோ, இவர் இப்படி வீட்டுக்கு வந்தாரு. இரு, நீ எங்க போயிட்டு வாடா? உன்னை வீட்டுக்கு தானே எங்க சொல்லிட்டு போன? ஐயோ, மாட்டிடும்னா ஆஸ்பத்திரியில எல்லாத்தையும் கிழிச்சு வைக்க போட்டுட்டேன். எந்த எவ்வளவு சொல்லியே. ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு வரியா? உன்னை எங்க போகணும்னு சொன்னேன். அதான் ஜெராக்ஸ் இங்க இருக்குதே. 2 நிமிஷம் தான் வச்சிருக்கேன். என்ன தெரியாதா? யாரும் பார்க்கலையே. நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால திட்டல. இல்லைன்னா எனக்கு இருக்க கோத்துக்கு அவ்வளவுதான் அடிச்சிருப்பேன். எங்க வீட்டுக்கு பையன் பிறந்திருக்கான். தெரியுமே. உனக்குதான் சொன்னேன், பையன் பிறந்திருக்கான். தேங்க்யூ. அழகா இருந்தான். என்ன, அவதான் ரொம்ப பாடுபட்டுட்டா. சரி, இனி ஒண்ணும் செய்யாத அவளுக்கு. இனி நாங்க பாத்துக்கிடுவோம். பையன் நல்லா கியூட்டா இருக்கான். அழகு போல இருக்கான். ரொம்ப அழகா இருந்தான் பையன். என் பொண்ணு தலைக்கு வாரிசே வராதே. இதோட வம்சமே அழிஞ்சு போச்சுன்னு எவ்வளவோ பரியாசம், கோட்டு கேஸு, ஆண்மை இல்லாதவன், ஆம்பளை இல்ல, அப்படி இப்படின்னு எத்தனையோ அவமானத்தை அவன் சந்திச்சான். அவன் படாத அவமானமே இல்ல. ஒரு ஆணு சாதாரணமா அந்த மாதிரி அவமானங்கள்லாம் படவே முடியாது. அவன் அந்த அவமானத்தெல்லாம் பட்டான். கோர்ட்ல போய் இவன் ஆம்பளையே இல்லைன்னா, இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன்னு எவ்வளவோ அசிங்கப்படுத்தினான். எல்லாத்தையும் தாண்டி இந்த பையன் வந்து பிறந்திருக்கான். அதுவும் அவனுக்கு மனசுக்கு பிடிச்சவ கூட பெற்றிருக்கான். அப்படியே அவன மாதிரியே இருக்கான். அதே கை கால்லாம் நீட்டு கோப்பா இருக்குது. அவனே மாதிரி வளர்த்தியா இருக்கான். எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க பொண்ணு தெரிய பாக்குறதுக்கு. இப்போ அவன் ரொம்ப பெருமிதமா இருப்பான். தான் ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டோன்னு சந்தோஷமா இருப்பான். அவன் ஆம்பளைன்னு நிரூபிக்கணும் அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா அவன் பட்ட அவமானம் அப்படி. மற்றபடி அவன் இன்னைக்கு தான் ஒரு ஆணுங்கிற ஆணவத்தை எடுத்ததே கிடையாது. ரொம்ப நல்லவன். இன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில உண்மையிலே சந்தோஷமா இருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு. சரி, இனிமேல நான் இல்லாம வெளியில போக கூடாது. சரி, இன்னைக்கு காலேஜுக்கு போக முடியாது. நாளையில இருந்து போய்க்கலாம். சரியா? டயர்டா இருக்கிறேன், தலை சுத்துதே. சரி, தூக்கம் வருதா? சரி, போய் தூங்கு போ. சாப்பாடா? இன்னைக்கு அங்க ஸ்பெஷல் சாப்பாடு. அக்கா வீட்டுல குழந்தை பிறந்திருக்குல்ல, வெளியில ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எங்க விக்கிய கையில பிடிக்க முடியாது. ஊரே திருவிழா மாதிரி வச்சிருக்கான். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டான், அதனால லேட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அங்க ஊர்ல தான் சாப்பாடு. நான் போயிட்டு வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன். இல்ல நீ பொங்கி சாப்பிட்டுக்கிறியா? இல்ல நான் போயிட்டு வரும்போது உனக்கு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நான் போயிட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்னா ஒரே அந்த சாப்பாடு சாப்பிடும் போது நீ சாப்பிடாம இருந்தா எப்படி? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். யாராவது என்ன தேடி வந்தாலும் அவங்களே சாவி வச்சு திறப்பாங்க. ஏன்னா என் வீட்டு சாவி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால யாரும் கதை தந்தா நீ பயப்பட வேண்டாம். உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்க. நான் உனக்கு கொடுத்த ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது என் பர்சனல் ரூம்னு. நீ தைரியமா உள்ள இருக்கலாம். ஏன் ஒரு மாதிரி சோர்வா இருக்க? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ, மயக்கம் வருது, மயக்கம் வருது. ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. என்னால ரத்தம் கொடுக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு தான் வர சொன்னீங்க தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். போங்க, ஹரேடியோ. இனிமேல் என்ன பார்க்க செய்றீங்க, போங்க. பாருங்க, நான் கோபப்படுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரத்தம் கொடுக்கல பாயம். ஏய், நீ ஏன் எனக்கு உண்மையா இல்ல? நான் இனி உனக்கு உண்மையா இருக்க போறது இல்ல. நான் இனி உனக்கு உண்மையா இருக்க மாட்டேன்.
ஒரு உசுரை காப்பாத்ததுக்கு உன்னை உதவி கேட்டா உதறி தள்ளிட்டா போற. இனி நான் உனக்கு உண்மையானவனா இருக்க மாட்டேன். ஆனா நீ என் கூட இருப்ப. இப்ப பாரு, கெட்டவன் நல்லவனா மாறலாம். ஆனா ஒரு நல்லவன் கெட்டவன் ஆனான்னு வச்சுக்க, யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. இனி ஒன்னாலும் அப்படிதாங்க. உன் பார்வைக்கு நல்லவனா தெரிஞ்சு இனி நான் பண்ண போறதான் பாரு. ஒரு தொழில் கூட நான் உனக்கு உண்மையா இருக்க மாட்டேன். உசுரை காப்பாத்துறதுக்கு உன் காலில் விழுந்து கெஞ்சினேன். அசிங்கப்படுத்தினல்ல, இனி ஒவ்வொரு நாளும் நீ அசிங்கப்படுத்தப்படுவ. உதாசப்படுத்தினல்ல, இனி பாருடி, உனக்கு சுத்தமான ஜெயராஜ் கிடைக்க மாட்டான். சுத்தமான ஜெயராஜ் இனி உனக்கு கிடைக்கவே மாட்டான். நான் மட்டும் இதுக்கடி யோக்கியனா இருக்கணும். காதலுங்கிறது 2 பேரும் யோக்கியமா இருக்கணும். நீங்க மட்டும் நீங்களா இருக்கணும். நாங்க மட்டும் உண்மையா இருக்கணும். ஏய், ஆம்பளை தப்பு பண்ணு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணுவாண்டி. நான் உத்தமனா இருந்தேன். இல்ல, உன்ன மாதிரி உள்ள பொம்பளைகளுக்கு நான் உத்தமனாலாம் இருக்கக்கூடாது. நடிக்கிறவனா தாண்டி இருக்கணும். நடிக்கிறேன். இனி உன்கிட்ட நான் நடிக்கிறேன். இல்ல, நான் இனி யோக்கியமானவனா இருக்கவே மாட்டேன். மனுஷனுடைய புத்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் காரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிடுவான். அப்படித்தான் நீயும் நடந்துக்கிட்ட. 100% உண்மையானவனா உனக்கு நான் என்ன ஒப்படைக்க நினைச்சேன். மாட்டேன்டி, மாட்டவே மாட்டேன். நீ காலத்துக்கு என் கூட இருக்கணும். ஆனா நினைச்ச வாழ்க்கை நீ வாழக்கூடாது. ஏமாத்திட்டு உதறி தள்ளிட்டு அம்போன்னு விட்டுட்டு போனல, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இனி உத்தமனா இருக்க மாட்டேன். இதுதான் சரி இல்ல. ஜெயராஜத்தனை பாத்தீங்களா? ஏன் இங்கதான் நின்றுட்டு இருந்தான்? இல்லையடா, அவன் இப்பதானே வண்டி எடுத்துட்டு போனான். அந்த ஸ்பீடால எடுத்துட்டு போனான். ஸ்பீட் எடுத்துட்டு போனானா? எதுக்கு? அத்தான், என்ன நீங்க வீட்டுல வாங்கி வச்சிருந்தீல? ஆமா. ஆனந்தி கோத்துல எடுத்து எல்லாத்தையும் வெளியில வீசிக்கிட்டு இருந்தா. சரி, ஜெயராஜத்தன் அதை கொண்டு உடைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு கிணத்துல உட்காந்து அவ்வளத்தையும் குடிச்சிட்டாவ. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இல்லங்கடா, டேய் அவனுக்கு அந்த பழக்கமே இல்லையே. அதான் எனக்கும் தெரியல. நான் தடுத்து பார்த்தேன். என்னையும் தள்ளி விட்டுட்டு கடற்கடல தண்ணி கூட சேர்க்கல, அப்படி ராவா குடிச்சிட்டாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தேவன் அதுக்கு தான் வண்டி எடுத்துட்டு அப்படி போனானா? டேய் என்னன்னு பாருங்கடா. உயிரே போற நிலைமையில கூட வாய் வைக்க மாட்டானே, எப்படி? அதான் எனக்கும் தெரியல. கடற்கடல குடிச்சிட்டு போயிருக்காரு. என்ன போத தெரியலையே, பழக்கமே இல்ல. ஐயோ, ஏதாவது அக்கா வர நிக்க. அவனுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. என்ன தான் சொல்லுதீங்க? பொண்ணு தர சொல்லியிருக்கான். சரி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அதான், சரி சரி வாங்க போவோம். சீக்கிரம் வாங்க. நல்ல பயல, போங்கல சீக்கிரம். வீட்டுக்கா போனாலே? ஆமா, என்கிட்ட போனை போட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்க போன் எங்க வச்சிருக்கீங்க? பாருங்க, உங்க ஃபேனுக்கு இல்ல. கோத்த ஆஞ்சு பிடிக்கிட்டு போயிட்டா. சரி சரி சீக்கிரம் வாங்க, போயிட்டு வரும். அவருக்கு என்ன வீக்னஸ்? யாரையாவது பழி வாங்கணும்னு நினைப்பாரு. பழி வாங்கணும்னு நினைப்பாரா? அவர் மிலிட்டரியில் இருக்கும்போது அப்படித்தான் பண்ணுவாரா? எனக்கா தெரியாம எவனாவது வேலைக்கு ஊத்தி கொடுத்துட்டானா, அன்னைக்கு நிச்சயமா யார் மேல கோவமா இருக்காங்களோ அவங்க மேல கோவத்தை காட்டுறதுக்காக பழி வாங்குவாராம். பழி வாங்காம விடவே மாட்டாராம். அது அவர் ஆள் மனசுக்குள்ள போயிருமா. அப்புறம் அவங்க பழி வாங்கிட்டு தான் விடுவாராம். அப்படி நிறைய நடந்திருக்கு. என்கிட்ட பொண்ணு தர நிறைய சொல்லியிருக்கான். இது எனக்கு தெரியாம போச்சுதே. அவர் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்லயே எடுக்கல, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பொண்ணு தரைக்கு தெரியுமா? சீக்கிரம் வாங்க. யாரையோ பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான். யாரா இருக்கும்? அதானே, இந்த நேரத்துல யார பழி வாங்கிருக்காரு? இப்படி பண்ணிருக்காரு தெரியலையே. அப்படி யாரும் லேசா பழி வாங்க மாட்டானே. சரி வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம். டேய் அவன் ஏதாவது வேண்டாத வேலை பார்க்கல, சீக்கிரம் போங்கல. அதாக்கா புரியல. யார பழி வாங்கறதுக்காக திடீர்னு இப்படி இறங்கிருக்காருன்னு தெரியலையே.